ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ இன்றைக்கி டே 3 ஓகேங்களா. இந்த 22/7/2023 டேயில் கவுன்சிலிங் பார்ப்போம். ஓகே, சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற எஃபர்ட்டு உங்களை வந்து ரீச் ஆகும். ஓகே, டுடே வந்துட்டு எவ்வளோ வேக்கன்சி எதில் எவ்வளோ ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரி வைஸ் பார்ப்போம். ஸோ ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் 403 வேக்கண்ட் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக இருக்குது. ஸோ விஏஓவில் 73 ஓகேங்களா. ஸோ டோட்டலாக 476 வேக்கண்ட் வந்து ஃபுல்லாக இருக்குது இன்றைக்கி. இன்னைய டேயில் ஆப்சன்டிஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 24. ஸோ இந்த 3 நாள்லேயும் சேர்த்து டோட்டல் ஆப்சன்டிஸ் எவ்வளோன்னா 38 ஓகேங்களா. ஓகே, விஏஓவில் இன்றைக்கி எவ்வளோ வேக்கண்ட்டு எந்தெந்த கேட்டகரியில் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஜென்ரல் அதை வந்து பார்த்துருவோம். ஸோ ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் இன்னையோட வேக்கண்ட் வந்து விஏஓவில் ஓவர் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ 6 வேக்கண்ட்டு தான் வந்து நேற்று டேயில் பேலன்ஸ் இருந்தது. ஸோ அந்த 6 வேக்கண்ட் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக இருந்தது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது 66 இருக்கு இல்லைங்களா. ஜென்ரல் 66 இருக்கிறது டோட்டல் வேக்கண்ட்டு. அதில் 6 இருக்கிறது ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது எஸ்டர்டே பேலன்ஸ். இது வந்து டுடே ஃபுல்லானது. இது வந்து இன்னும் பேலன்ஸ் இருக்க வேக்கண்ட். இப்படி தான் வந்துட்டு ஒவ்வொரு கேட்டகரியும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, பிசியில் எஸ்டே பேலன்ஸ் இருந்தது 30. ஸோ டுடே ஃபுல்லாக இருக்கிறது 14 வேக்கண்ட் வந்து ஃபுல்லாக இருக்குது. ஸோ பேலன்ஸ் 16. ஸோ எம்பிசி கேட்டகரியும் பாருங்கள், இன்னையோட வந்துட்டு ஓவர் ஆகிடுச்சு, அதாவது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ஜென்ரல் அதில் விஏஓ வேக்கண்ட்டும், எம்பிசியில் ஜென்ரலில் விஏஓ வேக்கண்ட்டும் ஃபுல்லாக ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ இனிமேலுக்கு வந்து அந்த பிஎஸ்டிஎம்லேயோ இல்லை உமன் கேட்டகரியில் வந்துட்டு எம்பிசி இருக்கும். ஸோ ஜென்ரலில் எம்பிசி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ பிசிஎம் அதில் வந்துட்டு எஸ்டே 10 பேலன்ஸ் இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து ஒருத்தர் மட்டும் எடுத்திருக்காங்க. ஸோ பேலன்ஸ் 9. ஸோ எஸ்சி கேட்டகரியில் மொத்தம் வந்து 22 பேலன்ஸ் இருந்தது. ஸோ டுடே 7. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது 15 வேக்கண்ட் வந்து பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதேமாரி வந்துட்டு பிஎஸ்டிஎம்மில் பார்த்தோம்னா இது வந்து பிஎஸ்டிஎம்மில் ஜென்ரல் 10 அந்த விஏஓ வேக்கண்ட் வந்து நேற்றே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் நேற்று டேட் போட்டிருக்கேன் 21/7/2023. ஓகே, இது இனிமேலுக்கு வந்து இந்த இது வந்து பார்க்க வேணாம் ஓகேங்களா. ஓகே, ஸோ பிசி கேட்டகரியில் 5 வந்து நேற்று பேலன்ஸ். ஸோ டுடே வந்து 4 ஃபில் ஆகிடுச்சு. ஸோ பேலன்ஸ் இன்னும் ஒன்று தான் இருக்குது. மேக்ஸிமம் அது நாளைக்கு கூட மண்டே கூட கம்ப்ளீட் ஆகிடலாம். இல்லை இன்கேஸ் வந்து அது ஸ்பெஷல் கேட்டகரியில் வச்சுருந்தாங்கன்னா அது வந்து அந்த வேக்கண்ட் வந்து அப்படியே வந்து பேலன்ஸ்லேயே வந்து இருந்துகிட்ருக்கும் ஓகேங்களா. ஓகே, ஸோ எம்பிசியில் 4 வேக்கண்ட் இருந்தது. அந்த 4ம் வந்துட்டு இன்றைக்கி ஃபுல்லாகிடுச்சு ஓகேங்களா. ஸோ எம்பிசி இதில் பாருங்கள், எம்பிசி ஜென்ரல் ஓகேங்களா, அதுவும் வந்துட்டு இன்னைய டேயில் ஃபில்லாகிடுச்சு. ஓகே, ஸோ எம்பிசி பிஎஸ்டிஎம்மும் வந்து இன்னைய டேயில் ஃபில்லாகிடுச்சு. ஸோ இனிமேலுக்கு இருக்கிறது விமன் கேட்டகரி மட்டும்தான் இருக்கும். அப்புறம் எக்ஸர்வீஸ்மேன் அந்த மாதிரி வந்து ஸ்பெஷல் கேட்டகரி விடோ அந்த மாதிரி இருக்கிறது தான். ஸோ இன்கேஸ் வந்து இனிமேலுக்கு வந்து மென் இருக்கவங்க ஸ்பெஷல் கேட்டகரியில் இருந்தால் மட்டுமே தான் எடுக்க முடியுமே ஒழிய, இல்லைனால் நம்மளுக்கு வந்து பிஎஸ்டிஎம்மில் அதாவது எம்பிசியில் விஏஓ எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஓகேங்களா. ஓகே, ஸோ எஸ்சி 2ல் 1 ஃபில் ஆகிருக்கு 1. ஸோ எஸ்சி கேட்டகரியில் டுடே வந்துட்டு பிஎஸ்டிஎம்மில் அதாவது பிஎஸ்டிஎம் எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் அதில் வந்துட்டு யாரும் வேக்கண்ட் எடுக்கல. ஸோ 4 வேக்கண்ட் வந்து அப்படியே பேலன்ஸ் வந்து இருக்குது ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு விமன் கேட்டகரியில் வந்து பார்த்தோம்னா டுடே ஃபுல்லாக இருக்கிறது எப்படி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஜென்ரல் 10ல் 7 வந்து அதாவது விமன் ஜென்ரல் 10 விமன் அதில் வந்துட்டு 7 வந்து பேலன்ஸ் இருந்து அதில் 4 ஃபில்லாக இருக்குது 3 இருக்குது. ஸோ பிசியில் 19ல் 8 ஃபில் ஆகிட்டு 11. எம்பிசியில் 12 ஃபில் ஆகிட்டு 4, அதாவது 12ல் எஸ்டே பேலன்ஸ் 12, 4 ஃபில் ஆகிட்டு 8 பேலன்ஸ் இருக்குது. ஸோ எஸ்சி கேட்டகரியில் 12ல் 1 போயிட்டு மீதி 11 ஓகேங்களா. ஸோ அதேமாதிரி வந்துட்டு விமன் பிஎஸ்டிஎம் பார்த்தோம்னா 2 இருந்தது, அதில் 1 ஃபில் ஆகிட்டு 1 ஓகேங்களா. அதே மாதிரி பிசி விமன் பிஎஸ்டிஎம் ஓகேங்களா. பிசி விமன் பிஎஸ்டிஎம்மில் டுடே வந்து யாருமே வேக்கண்ட் எடுக்கலை ஓகேங்களா. ஸோ பேலன்ஸ் அப்படியே 2 இருக்குது. ஸோ எம்பிசியில் பார்த்தோம்னா 2ல் 1 போயிட்டு 1. எஸ்சி கேட்டகரியில் இதில் வந்துட்டு எஸ்சி பிஎஸ்டிஎம் எஸ்சி விமன் பிஎஸ்டிஎம்மில் டுடே தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இருந்தது மொத்தம் டோட்டல் வேக்கண்ட் வந்து 2 கொடுத்துருக்காங்க. அதில் 1 வந்து ஃபில் ஆகிடுச்சு, இன்னொன்று தான் வந்து பேலன்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஓகே, ஸோ இதோட வந்துட்டு விஏஓக்கான டீட்டெயில்ஸ் வந்து முடிஞ்சுது. அப்படியே வந்து இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் 403 சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அது வந்துட்டு எந்த மாதிரி ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே அப்படியே பார்த்துருவோம்.
ஸோ இதுவும் வந்துட்டு அதே மாதிரி தான், சேம் தான். ஓகேங்களா? ஓகே, நேற்று வந்து 4558 வேக்கண்ட் இருந்தது. ஸோ அதில் இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது 4155. அதில் டுடே ஃபுல்லாக இருக்கிறது 403. ஓகேங்களா? ஸோ இதுவும் அதேமாரி தான். கேட்டகரி வைஸ் ஜென்ரலில் 590 பேலன்ஸ் இருந்தது. ஸோ அதில் 59 வேக்கண்ட் வந்து இன்றைக்கி எடுத்துகிட்டு பேலன்ஸ் 531. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் பிசி, எம்பிசி, பிசிஎம் எல்லா கேட்டகரியுமே வந்து அதே மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்படியே ஒரு கிளான்ஸ் வந்து பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன ஒன்று ஸ்பெஷல்னால் வந்துட்டு பிசி, ஓகேங்களா, பிசி ஜென்ரலில் டெஸ்டிடியூட் விடோ, ஓகேங்களா, இது வந்து வரவேற்கத்தக்கது. ஸோ அதில் வந்துட்டு ஒருத்தவங்க வந்து டுடே வந்துட்டு வேக்கண்ட் வந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா எப்போவுமே வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக தான், ஒரு பாதி கவுன்சிலிங், அதாவது பாதினா ஒரு 20 நாள் கவுன்சிலிங் ஆனதுன்னா ஒரு 10 நாளைக்கு மேலே 15 நாளைக்கு மேலே தான் வந்துட்டு இந்த மாதிரி வந்து வேக்கண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். பட் இந்த இது வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு வரவேற்கத்தக்கது தான். அவங்களுக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிஎஸ்டிஎம்மில் வந்துட்டு 140 இருந்திருக்கு ஜென்ரல் டர்னில். ஸோ டுடே ஃபுல்லானது 32, பேலன்ஸ் 108. அதேமாதிரி பிசியில் 156 பேலன்ஸ் இருந்தது. ஸோ டுடே 15, 41. ஓகேங்களா? எம்பிசியில் டுடே 10 வேக்கண்டு, பிசிஎம்மில் 1 போயிருக்கு, எஸ்சி கேட்டகரியில் 3 வேக்கண்ட் வந்து ஃபில் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படியே நீங்கள் ஒரு கிளான்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அப்படின்றதுனால தான் நான் வந்துட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக சொல்லிகிட்டு இருக்கேன், சொல்லாமலும் வந்து போயிட்டுருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதேமாரி அந்த வந்து விமன் கேட்டகரியும் இருக்குது. ஸோ இதுவும் வந்து பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, 233 இருந்ததில் டுடே வந்து 40 ஃபுல்லாக இருக்குது. ஸோ பேலன்ஸ் வந்து 193. அதாவது இது வந்து ஜென்ரல் விமன். ஓகேங்களா? ஸோ பிஎஸ்டிஎம் வந்து இந்த ரைட் சைடில் இருக்கிறது. ஓகே, அப்படியே ஒரு கிளான்ஸ் வந்து பாருங்கள், ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்கே வந்துட்டு என்ன, எப்படி, எவ்வளோ வேக்கண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரியும். ஓகேங்களா? அதில் பாருங்கள், இந்த எஸ்சி விமன் பிஎஸ்டிஎம் அதில் வந்துட்டு பாருங்கள், டுடே வந்துட்டு யாருமே வேக்கண்ட்டு எடுக்கலை. ஓகேங்களா? அதேமாதிரி எஸ்சிஏ விமன் அதில் வந்து யாருமே வந்துட்டு டுடே வந்து ஜேஏ வேக்கண்ட்டு எடுக்கலை. ஓகேங்களா? சரி, ஓகே, இவ்வளோ தான் வந்துட்டு டீட்டெயில்ஸு. ஸோ எந்தளவுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட பாராட்டுகளும் நீங்கள் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வர்றவங்களோட வியூஸும் தான் வந்துட்டு இன்னும் மோட்டிவேட் பண்ணும், டே பை டே வந்துட்டு இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.